வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ARIES அல்காரிதம். இது ஒரு ரெக்கவரி அல்காரிதம். டேட்டா பேஸ் எப்பயாவது கிராஷ் ஆகிடுச்சினாலோ இல்லை ஃபெயிலியர் ஆகிடுச்சினாலோ திரும்ப என்ன பண்ணோம்னா ரெக்கவரி பண்ணிக்கும். அதுக்கு பண்ணுற அல்காரிதம் தான் ARIES அல்காரிதம். ஓகேங்களா, பாருங்கள். இட் இஸ் எ ரெக்கவரி அல்காரிதம். ஸோ ARIES stands for Algorithm for Recovery and Isolation Exploiting Semantics. Exploiting Semantics அப்படின்னா என்னதுன்னா, இந்த அல்காரிதம் சில டைம் என்ன பண்ணோம்னா, இப்போது ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது. அந்த டிரான்சாக்ஷனில் நான் நேம் டில்லின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, சரி. திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன்னா அப்டேட் பண்ணுறேன், டில்லின்னு அப்டேட் பண்ணுறேன். டில்லி இருக்கிற இடத்துல டில்லின்னு அப்டேட் பண்ணுறேன். அப்போ இந்த அல்காரிதம் என்ன பண்ணோம்னா, அங்கே தான் ஏற்கனவே அந்த டேட்டாவே இருக்குது, திரும்ப ஏன் அதை கொடுக்குறேன்னு நான் கொடுத்ததை அது கண்டுக்காது. இதான் விஷயம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், கண்டுக்காது, ட்ராப் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு டைம் சேவ் பண்ணோம் இல்லையா. இந்த விஷயத்தை பண்ணால் ஒன்றும் இல்லை, அதே தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே ப்ரியாராக அது முடிவு எடுத்து ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரியும் பண்ணோம் இந்த ARIES அல்காரிதம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரைட் எ ஹெட் லாக் ப்ரோட்டோக்கால், WAL ப்ரோட்டோக்கால். இந்த ப்ரோட்டோக்கால் தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். when database crashes during some transaction processing, we have that logs that got saved to the disk. So ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துகிட்ருக்கு, திடீர்னு டேட்டாபேஸ் கிராஷ் ஆகிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா எந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சோ அந்த இடத்துல திரும்ப ரெக்கவரி பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டைமும் என்ன ஆகும்னா அந்த டீட்டெயில்ஸ், அதாவது லாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எப்பயுமே டிஸ்கில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா, தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கிறதுக்காக. ஸோ இந்த அல்காரிதமில் நமக்கு 3 ஃபேஸஸ் இருக்குது. ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணும், ரீடூ பண்ணும், அப்புறம் அன்டூ பண்ணும். ஓகேங்களா, ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அனாலைசிஸ். முதல்ல என்ன பண்ணோம்னா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணும். அந்த டிஸ்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாமே ஸ்கேன் த லாக் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் த டிரான்சாக்ஷன் அண்ட் டர்ட்டி பேஜ் டேபிள். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், எல்லா லாக்ஸையும் ஸ்கேன் பண்ணும் ஸ்டார்டிங்லேருந்து. எதுக்கு, அந்த டிரான்சாக்ஷன் இன்னொரு வாட்டி பண்ணுறதுக்காக. அங்கே தானே ஸ்டாப் ஆகிடுச்சு, கிராஷ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் யாருக்கோ மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, உடனே டேட்டாபேஸ் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா திரும்ப என்ன ஆகும், ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான். அப்புறம் டர்ட்டி பேஜ் டேபிள் க்ரியேட் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். டர்ட்டி பேஜ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஏதாவது ஒரு டேட்டா சேஞ்ச் ஆகிட்ருக்கோம், ஆனால் அது டிஸ்கில் போய் ஸ்டோர் ஆகிருக்காது. எப்பயுமே நம்ம எதெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே டேட்டாபேஸ், அதாவது டிஸ்கில் போய் ஸ்டோர் ஆகிருக்கணும். அப்படி ஆகலைன்னா அதை தான் நம்ம டர்ட்டி பேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் நம்மளுக்கு டர்ட்டி பேஜ் டேபிளும் க்ரியேட் ஆகும். எதெல்லாம் போய் ஸ்டோர் ஆகலை, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கும். ஆக்டிவ் டிரான்சாக்ஷன்ஸ் விச் வேர் ப்ரெசன்ட் அட் திஸ் டைம் ஆஃப் கிராஷ் ஆர் ஐடென்டிஃபைடு. ஸோ இந்த டேட்டாபேஸு கிராஷ் ஆகும்போது என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் அந்த டைமில் ஆக்டிவாக இருந்திருக்கு அது கூட தெரிஞ்சுக்கலாம் இந்த அனலைசிஸ் ஃபேஸில். சரி, இப்போது என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், ரீடூ பண்ண போகிறோம். அதாவது இந்த ஃபேஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது, ரீடூ ஃபேஸ். ஓகேங்களா, இது என்ன பண்ணோம்னா the log is read forward and each update is written. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும், திரும்பவும் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் போகிறதுக்கு. நெக்ஸ்ட் அன்டூ. திஸ் ஃபேஸ் இஸ் ஸ்டார்டட் ஆஃப்டர் த ரீடூ ஃபேஸ். இந்த ஃபேஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபேஸ் ரீடூ ஃபேஸ். the log is scanned backward. இது எப்படி, ஃபார்வர்டு. ஓகேங்களா, இப்போ பேக்வேர்டில் போகும். அண்ட் அப்டேட் டு கரஸ்பாண்டிங் ஆக்டிவ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் அன்டென். ஸோ எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் அந்த டைமில் கிராஷ் ஆகும்போது ஆக்டிவ் வந்ததோ அது எல்லாமே நம்மளுக்கு திரும்ப அன்டன் ஆகிடும். அதாவது திரும்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் போகிறதுக்கு அந்த ரெக்கவரி ப்ராசஸ்க்கு தான் இந்த 3 ஸ்டெப்பு. அனாலைசிஸ், ரீடூ பண்ணும், ஃபார்வர்ட் பண்ணும், அப்புறமா திரும்ப பேக்வேர்டில் அதோட எந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சோ அந்த இடத்துல வந்துடும் அன்டூ. இதனால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னால் இந்த கன்கரன்சி கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் எல்லாமே இது சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்ட் ரெக்கவரி ஆஃப் எவ்ரி பேஜ். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு பேஜையும் அது என்ன பண்ணும், இண்டிபெண்ட்டாக ரெக்கவர் பண்ணும். ஸோ இந்த அல்காரிதம் ஒரு பெஸ்ட் அல்காரிதம் ரெக்கவரிக்கு டேட்டாபேஸில். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். இந்த கண்டென்ட்டை தப்பு இல்லாமல் எழுதுங்க, நான் சொன்னதை அப்படியே அழகாக எழுதுங்க. ஸோ ARIES அல்காரிதம்னா என்ன, அதில் இருக்கிற 3 ஃபேஸஸ், எக்ஸ்ப்ளனேஷன், அதோடைய அட்வான்டேஜஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.